சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குட் ஈவினிங். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைத்து விதமான தேர்வுகளும் முடிந்திருக்கிறது. கடந்த வாரத்தோட அனைத்து விதமான சிறப்பு துணை தேர்வுகள் எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வு அப்படின்றது முடிந்துவிட்ட சூழ்நிலையில தான் தற்போது மாணவர்கள் தேர்வு முடிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். வருடம் வருடம் மதியமே தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்றது அனைவரும் அறிந்ததே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் துணை தேர்வு எழுதியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. என்ன குட் நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பேப்பர் கரெக்ஷன் தான் போயிட்டுருக்கு. இப்போ பேப்பர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 10 நாள் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? 12க்கு 10 நாள் 15 நாள், 11க்கு 10 நாள் 15 நாள், 10க்கு மட்டும் 7-8 நாளே முடித்தாங்க. லாஸ்ட்டு 2024 நீங்கள் மார்ச்சில் எழுதின பப்ளிக் எக்ஸாமை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈகர்லி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்போ ரிசல்ட் வரும், மார்க் வந்து நம்ம பாஸ் ஆகிருப்போமா? ஏன்னா ரொம்ப மிகவும் முக்கியமானது. எந்த சப்ஜெக்டில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது முக்கியமோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக 11க்கு முக்கியம். ஏன்னா 11th எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 சப்ஜெக்ட்லையோ இல்லை ஒரு 3 சப்ஜெக்ட்லையோ நீங்கள் அரியர் வச்சுட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி கண்டிப்பாக நீங்கள் அடுத்த 12க்கு போயிட்டு இருப்பீங்க. பட் நீங்கள் 12க்கு போனது இங்கே மேட்ரு கிடையாது. பட் பாஸ் ஆகணும். அரியர் மாதிரி காலேஜ் மாதிரி நீங்கள் என்னதான் எத்தனை தான் அரியர் வச்சாலும் காலேஜில் அடுத்தடுத்த செமஸ்டர் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடியே டிக்டேட் பண்ணிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த முறை தேர்வு ரொம்ப எளிமையாக கேட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், கடினமாக கேட்டாங்க. ஒரு மிகவும் தீவிரமான முறையில் கொஸ்டின்ஸ்கள் தயாரிக்கப்பட்டு ஓரளவு கடினமாகத்தான் இருந்தது. சில டீச்சர்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, சில விதமான ஆசிரியர்களும் டீச்சர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டடிக்க ஹெல்ப் பண்ணாங்க. பிட்டடிக்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு நிறைய பேர் தப்பான ஆன்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது பிரச்சனை கிடையாது. இப்போ எங்கன்னா ரிசல்ட் 25க்கு மேலே இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள எல்லா மாணவர்களுக்கும் ரிசல்ட் வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தின் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ரிசல்ட்டை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிசல்ட் அன்னைக்கு டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு நேரலை வந்து இருக்குது. A to Z வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்டை வந்து பார்த்து கொடுக்க போகிறோம். ஐ மீன் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் ஆகிருக்கீங்க, 10th 11th 12th அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரிசல்ட் வந்து ஒன்றா வருதா தனித்தனியாக வருதான்றது தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் சொல்கிறேன்.